வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து நம்ம வீடியோல ஒரு கமெண்ட் வந்திருந்தது. கற்பகம் ராமசாமி அப்படிங்கிற அம்மா சொல்லியிருந்தாங்க, கவிதா என் பொண்ணு அம்மா நீ தான் இந்த நாடகம் பாக்குறேன்னு நினைச்சேன். ஆனா ட்ரெயின்ல வரும்போது உன்ன மாதிரியே 2-3 பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தாங்க. அப்பதான் இந்த நாடகத்தோட அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து சொன்னாங்களாம். இந்த மாதிரி என் பொண்ணு சொன்னான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பான்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்ததும் எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல நம்மளோட வீடியோவை எங்கெங்க இருந்தெல்லாமோ பாக்குறீங்க. எல்லாரும் நான் குவைத்ல இருந்து பாக்குறேன், சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறேன், சிலோன்ல இருந்து பாக்குறேன்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களோட பெயர்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஓகே, இவங்க கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே இவங்க இந்த ஊர்ல இருந்து பாக்குறாங்கல்ல அப்படின்னு குட்டியா ஒரு ஹார்ட் கொடுத்துருவேன், இல்லைன்னா தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லுவேன். நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில ஒன்றிருச்சு. இதெல்லாமே எங்களோட லைஃப்ல நடக்கிறது மாதிரி இருக்கு. இது எல்லாமே எனக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது மாதிரி ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுப்பேங்களா. அதுக்காக தான் நான் எந்த ஊர்ல பிறந்த, இப்ப எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன். கதையை சூப்பரா எடுத்திருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா போலாமாப்பா? எப்படி நிம்மி அங்கே போறது? அது சின்ன புள்ள விவரம் தெரியாம பேசுதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல புள்ளையே போன் அடிச்சு கூப்பிட்டு தாய்மாமே மறைக்க போய் ஒரு மாலை வாங்கி போட முடியாம இருக்கேனேன்னு அசிங்கப்பட்டு கோணி குறிய போய் நிக்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஏமா ருக்கு, இந்த புள்ள விட்டு துணிமணியை பூரா அள்ளி ஊற வச்சினா அப்புறமே கம்மாயில கொண்டு போய் அலசிட்டு வருவன்ல, அதை எடுத்து ஊற வைங்கிறேன். காதலையே உரைக்க மாட்டேங்குது. என்ன உனக்கு? வைக்கிறேன் தே. நல்ல வெயில் போடுது இன்னைக்கு. அழகா ஊற வச்சா கொண்டு போய் கம்மா கரையில கலகலன்னு அலசி விட்டுட்டு வந்துடலாம். என்ன அவளுகளுக்கு வேலை பார்க்கவும் கஷ்டமா இருக்கு, நம்ம பார்த்து கொடுக்கையிலையும் ஊற வச்சு கொடுக்க வழியா இருக்கு. என்னத்த சொல்ல. பெரியமா, மடக்கற பெரியமா. ஆறுது? நான் தான் பெரியமா. லைலா வாடி வா. என்ன பெரியமா, அன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்த வந்த இடத்துல அப்படி பேசிட்டேனேன்னு கோவமா? நான் கோவப்பட என்னடி இருக்கு? அதுல ஒண்ணும் இல்ல. ஏன் மச்சான் மண்டாட்டி எதுக்கு கோவப்பட போற? ஏண்டி முட்டைக்கறி, என்ன கோவமா இருக்கியாக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அத்தை. என்ன புள்ளைய குச்சுக்குள்ள வச்சுட்டு இங்க வந்திருக்கீல, என்ன சங்கதி? நாளை மறுநாள் பாப்பாக்கு சடங்கு வச்சிருக்கேன் பெரியமா, கண்டிப்பா வந்துரு. நாளை மறுநாள்னா எத்தனை நாளடி வருது? 11ஆம் நாள் வருதுடி. வீட்டில் வச்சாத்தே 30 செல்லல தீட்டு கழிக்கலைன்னு அப்புறம் எங்களுக்கு சாப்பிட வர மாட்டியே. அதனாலதான் வீட்டில் வைக்காம மகாலில் வச்சிருக்கான், வந்து சேர்ந்துரு. சரித்தா நல்லபடியா வை. வாரம் கூப்பிடு வரிமா. ருக்கு கூப்பிடு, சொல்லிட்டு போயிடுறேன். ருக்கு சொல்லுங்க தே. இந்த லைல வந்திருக்கா பாரு. வாங்க தச்சி. அத்தை வாங்க, கும்பிடுறேன். மகராசி அறுத்தா நாளை மறுநாள் உன் மரும கறிக்கு சடங்கு வச்சிருக்கான். மகால்ல தான் டி, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? அடியே குங்குமத்தை கொடு. அப்படியா? எத்தனை நாள்? 11ஆம் நாளே வைக்கிறோம் இருக்கு. ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல. ஆமா இப்பதானே பள்ளிக்கூடம் திறந்திருக்கு, அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்ல. இந்த இருக்கு, குங்குமம் எடுத்துக்கோ. சரி இருக்கு, அண்ணங்கிட்ட சொல்லிடு. பெரியமா நீனும் கண்டிப்பா வந்துரு, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. சரிதா வாரேன். சரிம்மா வா, இன்னும் ஊருக்குள்ள நிறைய பேரை சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். வா இப்படி தெற்கு தெரு பூரா மத்தியானத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா பொழுது சாயி வடக்கு தெரு போயிட்டு வந்துடலாம். அடி வாரண்டி முட்டைக்காரி, போயிட்டு வாங்க. அடுப்புத்தி கொடுக்காத அண்டங்காத்து மொழி, நீ கொண்டிக்காடி வர என் கண்டிக்காத்தி மொழின்னு என்னென்ன வாடு எடுத்துற ஆளுக அந்த பயலை. அவனுக்கு போய் சொல்ற ஆளுகளா சொல்லலையான்னு தெரியல. சொல்லுவாங்கல்லத்தே. அப்புறம் 1000 இருந்தாலும் தாய் மாமனுக்கு சொல்லாம இருப்பாங்களா? அதெல்லாம் சொல்லத்தேன்னு செய்வாங்க. தெரியலையே, தாய் மாமன்னு இவ எங்க மதிக்கிற? கொண்டுட்டு வந்தா அவ ஆத்தா வீட்டில் வச்சோம்னா உரிமையோடு அவன் வந்து எட்டி பார்ப்பேன்னு சொல்லித்தானே அவள் வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கா. அங்கேயே சடங்கையும் வச்சு விட்ருவான்னு நினச்சே. என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல, இப்படி மண்டபத்தில் கொண்டு வந்து வைக்கிறா. பெருமைக்கு எருமை மேய்க்கிறவ என்ன வேணாலும் பண்ணுவா. விடு, நம்ம ஊரோட உறவோட போய் நின்றமா வந்தமான்னு வந்துடுவோம்.
நமக்கு எதுக்கு வீ வந்து அம்படுத்தேன். சரி, நான் போய் தம்பி பைய விட்டு துணியை ஊற வைக்கிறேன். இன்னும் ஊற வைக்கலையா? இங்கிட்ட அங்கிட்ட லாவட்டம் தான் போடுறாளுங்க. அந்த போனை தூக்கி வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிறாளுங்க, கணச்சுக்கிறாளுங்க. வீட்டில் உள்ள வேலையை பார்க்க மாட்டேங்கிறாளுங்களே. 1 2 3 4 5 என்னையா 30,000 தான் இருக்கு. என்ன மனசா? அப்புறம் அம்படுத்தானே இருந்துச்சுன்னு சொன்னேன். வளகாப்புக்கு 30,000 போதுமா? என்ன மனசா, என்ன செய்ய போறான்? சாப்பாட்டு செலவு தானே, வேற என்ன செலவு? சாமான் செட்டு வாங்கி வைக்கணும்ல. சாப்பாட்டு செலவுக்கும் சாமான் தட்டு வாங்கி வைக்கிறதுக்கும் தானே. அதுக்கு 30,000 பத்தாதா? வண்டி செலவுலாம் இருக்கு இல்லையா? வண்டி இங்கேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம தானே வண்டி பிடிக்கணும். அதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்குமே ஒரு அமௌண்ட்டு கேட்பான்ல. சாப்பாடு செலவு எம்புட்டு வரும்னு நினைக்கிற? அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஊராளுக்கு எல்லாருக்கும் சொல்லலைனாலும் இங்கனக்குள்ளே இருக்கிற நம்ம சாதிசனத்துக்கு சொன்னாலுமே ஒரு 30 பேர்னாலும் வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு தலைக்கணக்குக்கு வரமாட்டாங்களா? சரி 30. அந்த பக்கம்? அந்த பக்கம் நம்ம கணக்காக கேட்க முடியாதுல்ல. அவங்க எம்புட்டு பேருக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க எம்புட்டு பேருக்கு சொன்னாலும் அதுக்கு தக்கன நம்ம சமைச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். என்ன மனசா, கறி குழம்பு மீன் குழம்பு ஆக்க போற? புளியோதரை லெமன் சாதம் இதுக்கு தானே? ஆமையா மனசா, அப்புறம் அதுக்கு ஊருப்பட்ட காசு வராதா? அதுவும் இத்தனை பேருக்குங்கிறப்ப அதுக்கு தக்கன நம்ம அரிசி தவசி வாங்கணும். எல்லாமே இருக்குல்ல. சமயக்காரர்களுக்கு ஆள் விட போறது இல்ல, நீங்களே 4 பேரும் சேர்ந்து சமைச்சிருவிய. வேணும்னா கூட 2 ஆட்களை போட்டு அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூலி மாதிரி கொடுத்துக்கிற வேண்டியது. வேற என்னடி செலவு இருக்கு? நீ எம்புட்டு என்னங்கிறத கணக்கு போடு. வண்டிக்காரங்கிட்ட வண்டிக்கு எம்புட்டுன்னு பேசு. சமையலுக்கு நீங்க எல்லாம் கூடி என்ன ஏதுன்னு கணக்கு பண்ணுங்க. அதே நேரத்துல சாம்பார் சட்டு எத்தனை தட்டு வைக்கணும், பூ மாலை எல்லாத்தையும் கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டா எனக்கு எம்புட்டு வரும் இல்ல மேற்கொண்டு வருமா என்னங்கிறத சொல்லுங்க. அதுக்கேற்றபடி நான் முதலாளிகிட்ட பேசி ஏற்பாடு பண்றேன். சரியா? சரியா மனசா, அப்ப நான் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு உனக்கு சொல்றேன். வனஜா, யார்ப்பா? வாங்க உள்ள. வனசா, பணத்தை கொண்டு உள்ள வச்சுட்டு வா. இங்க என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்போ வந்த? நேத்து வந்தேன் பெரியமா. நல்லா இருக்கீங்களா? லைலா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கோம்னே. உன் மருமக வயசுக்கு வந்திருக்கா, அதான் சொல்லிட்டு போம்னு வந்தேன். நல்லது நல்லதுப்பா. அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எங்கடா கருப்பாய் ஆளக்கானே? இவ இதுக்கு இங்க வந்திருக்கா? வனசா, வா வா லைலா. நாளை மறுநாள் சடங்கு வச்சிருக்கோம். இந்த குங்குமம் எடுத்துக்க. அப்படியா? சரி சரி. என்ன சரி சரின்னு சாதாரணமா சொல்ற? கண்டிப்பா வந்துரு. வந்துடுறேன். இலை சிங்காரன், ஊருக்கெல்லாம் போகல இல்லடா? 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம். இருந்துட்டு போ. சரி சரி பெரியமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம், மறந்துடாம வந்துரு. சரி. என்ன வனசா, நாளை மறுநாள் சடங்குன்றாக, நீ போவியா என்ன? அடுத்தவங்க நம்மளுக்கெல்லாம் வந்து சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தாய்மாமி வீட்டுக்கும் போய் அக்காவுக்கும் மச்சானுக்கும் சொன்னா அவங்களுக்கு பின்னாடி நானும் ஒரு தட்டை தூக்கிக்கிட்டு போவேன். இல்லைன்னா நான் எதுக்கு போறேன்? சொல்லாம எப்படி இருப்பாங்க? சொல்லத்தானே செய்வாங்க. தெரியல, சொன்னா போவோம், இல்லைன்னா நம்மளும் பேசாம இருப்போம். அம்பிடுத்தேன். கம்மா கரையில உம்மா கொடுக்கவா சும்மா நீ வெளுத்து கட்டு. சந்தர்ப்பம் உனக்கு நல்லா தான் இருக்கு, சும்மா நீ பொழந்து கட்டு. நேரமாச்சு ஜெயமாச்சு உனக்கும் எனக்கும் ஜல்லிக்கட்டு. என்னடி நெடுவாளி, கம்மா கரையில உம்மா கொடுக்குறிய? யாருக்கு? பாமட்டக்கரத்த எல்லாம் உனக்குத்தான். வேணும்னா சொல்லு கொடுத்துருவோம். நீ குடுப்படியே குடுப்ப. ஏன் கொடுக்க மாட்டே? உம்மாவும் கொடுப்ப அம்மாவும் கொடுப்ப. அம்மாலாம் கொடுக்க முடியாது, உம்மா வேணும்னா சொல்லு கொடுக்குறேன். போடி வேலை ஏத்தவளே. ஆமா, உன் மாமியா ஊருக்கு போனாலே வந்துட்டால? வந்துருச்சுதா. வந்துதான் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு ட்ரிப்பை போட்டு கிளவிகள் கூட்டம்னு காசி ராமேஸ்வரம்னு போவியல, அப்படி எங்கேயாவது போகக்கூடாது? பாத்தியா திமுற? மாமியா மாருக மாம மாருக வீட்டுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. எம்டி எங்கிட்டாவது போவாளுக, நம்ம நல்லா ஃப்ரீயா இருக்கலாம்னு பாத்துக்கிட்டீங்களோ? ஆமா, இருந்தாக ஃப்ரீயா. எங்க இருந்தாக ஃப்ரீயா? இருக்க விட்டா தானே இருக்க முடியும். அதான் வந்து சேர்ந்துருச்சே, அப்புறம் எங்கிட்ட இருக்கிறது? ஒரு முருங்கை மரத்தையும் ஒரு மிக்க காலியாக்குன ஓடி ஏறாம என்னடி செய்வ? ஊரே தன்னால அரண்டு ஒயில கிடந்துச்சு. அடிங்கொய்யால, முருங்கைக்காய் மேட்ரு உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டுமா தெரிஞ்சிச்சு? எல்லாருக்கும் தாண்டி தெரிஞ்சு கிடக்கு. ஆமா, என்ன அன்னைக்கிளி அமைதியா உட்காந்துருக்கா, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன அன்னைக்கிளி துணிந்து வைக்கிறியாக்க? இல்ல, சோறாக்கி குழம்பு வைக்குது, வந்து ஊத்தி சாப்பிட்டுட்டு போறியா? என்ன அன்னைக்கிளி என்னமோ மாதிரி உட்காந்துருக்க? என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த துணி நிறைய இருந்துச்சு, அதான் துவைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையே,
அன்னைக்கிலே அங்கே வரமுன்னு ஐத்த வாங்க என்ன இப்படி வாரியன்னு ஒரே வாப்பாருவா. இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசாம உட்காந்துருக்க. என்னடி எதுவும் மனசங்கட்டமா? எதா இருந்தாலும் சொல்லு. என் மையம் கண்டு அடிச்சு போட்டியானா? கிழவிக்கு குசும்ப பத்தியா? மயமாருக பூரா மருமக்கமார்களை அடிக்கணும், மாமியாமாருக வேடிக்கை வைக்கணும். என்ன ஒரு ஆசை இதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, சும்மாத்தான் இருக்கேன். அவங்க எதுக்கு என்ன அடிக்கிறாங்க? மொட்டைக்காரத்தா, உனக்கு எதுக்கு இந்த பேராசை? இல்ல எதுக்கு பேராசைன்னு கேக்குறேன். என்னடியே இப்ப என்ன கேட்டுவிட்டு? ஒண்ணு ஒரு ஆள் உம்முன்னு இருந்தா என்னடி உம்முன்னு இருக்க, எதுவும் பிரச்சனையான்னு கேளு. இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன ஏதுன்னு கேளு. அதை விட்டுவிட்டு உன் புருஷன் உன்னை அடிச்சு போட்டானான்னு கேட்டா அப்ப மாமியாக்கமார்களுக்கெல்லாம் இதுதான் ஆசையா? ஆமா, ஆசைப்படுறாங்க. ஆசை ஒரு மாதிரி இருக்காளேன்னு கேட்டேன். எதுவும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா இருக்குமோன்னு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா, நல்லாத்தான் இருக்கு. நீ இருக்கிற குடும்பத்துல கலகத்தை மூட்டி விட்டுறாம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. அவ கிடக்க வீணா போறவ. நீ சொல்லும்ட்டி அன்னைக்கிளி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாத்தான் துணி நிறைய இருந்துச்சேன்னு துவச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இது இப்படி இருக்கா மூஞ்சி சுருட்டு போய்? அடியில அடி அன்னைக்கிளி. தாடி ஆத்தா, அடுத்த வீட்டு சேதினா ஆகான்னு திரியிறாளுகத்தா. வாயை புடுங்கி கிளறி எடுக்காம விட மாட்டா அவள் இருக்கு. அடியல அடி அன்னைக்கிளி, என்ன உன் நாத்தனாக்காரி வந்து சடங்குக்கு சொல்லிட்டு போனாலக்க? தொண்டையில இருந்திருக்கும் போல, இந்த வந்துருச்சுல. நாத்தனால? அது யாருத்தே? எனக்கு எந்த நாத்தனா இருக்கா? ஆயிரத்தே இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு இல்லாமல் அடி போகுது. என்ன எல்லாருக்கும் சொல்லி வந்தா? உன் வீட்டுல சொன்னாலா இல்லையா? சடங்குக்கு என்ன விவரம்? தாய்மாமன் சீரு செய்யறீங்களா இல்லையா? ஊரெல்லாம் சொல்லி வர்றதுக்கு அவளுக்கு மனம் இருக்கு, எங்க கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு மனம் இல்ல. நாங்க எதுக்கு வழிய போகணும்? எங்களுக்கு என்ன தேவையா? ஏ ராசம்மா, ஆடு கம்மாய்க்குள்ள போகுதுடியோ, பார்த்து அந்த பக்கமா விரட்டு. இந்த கைய கால கழுவிட்டு வரேன். 3 வேளை சோத்துக்கு முக்கிக்கிட்டு ஆடு மேய்க்கிறது சரியாத்தான் போகுதுவோ. என்னடி கருப்பாயி, ஆடு மேய்க்கிறியாக்க? ஆமாடியாத்தா, என்னமோ மாதிரி வந்துச்சு, அதான் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு போமேன்னு வந்தேன். தூக்குச்சட்டியில சோறு கொடுத்து விட்டுருக்கா மருமக, போய் சாப்பிடணும். சரி, என்ன உன் மையம் வந்திருக்காராக்க? ஆமா வந்திருக்கேன். 10 நாள் விட்டு 8 நாள் விட்டு இப்படி ஓடியாந்தா என்னன்னு சம்பாதிக்கிறது, என்னன்னு பொழப்ப நடத்துறது? பொண்டாட்டி மார்களும் ஏன் வர எதுக்கு வர அங்கனதானா இருன்னு சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. நல்லா வர்றாங்க எப்படி ரோட்டு போட்டுக்கிட்டு, அப்புறம் என்னன்னு சம்பாத்தியம் பார்க்கறதுன்னு தெரியல. ஏ ஆத்தா, உன் மையன் என்ன நேத்தா போனாரு? 10 நாளைக்கு ஒரு பையனை வராருன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. திருவிழாக்கு கூட மராம மனுஷன் உழைச்சுதானே கொட்டினாரு. அதெல்லாம் விட்டுவிட்டு இப்படி பேசுற, அநியாயத்துக்கு பேசாத. ஆமா, திருவிழாக்கு இப்ப என்ன ஆடிச்சு? திருவிழாக்கு வரலைன்னா என்ன? அதானே, உன் புருஷனா இருந்தா வாசு அலப்ப. உன் மயன் தானே, சம்பாரிச்சு போட்டா போதும்னு தானே இருக்க. ஆமாடியே, எனக்குத்தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து இங்கே தள்ளிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறதுக்கு. என்ன அவன் குடும்பத்துக்கு அவன் உழைக்கிறேன். நான் இந்த 3 வேளை கஞ்சிக்கு நாயா திரியினே ஆடு மேய்ச்சிக்கிட்டு சும்மாவா படுக்க போட்டு கஞ்சி ஊத்துறாளுக? ஏன் இத்த மனசா என்ன வேலை வெட்டி பார்க்காமலா இருக்கா? அவளும் பொழுதோட வேகாத வெயில்ல கிடந்து வேலை பார்க்கத்தான் செய்யறா. இந்த அடுப்பு தன்னல்ல வந்து பொழுது அவளுதனைக்கு ஓட்டலையும் கிடந்து கஷ்டப்படுற. செத்த அவளுக்கு உதவியா நீங்களும் இப்படி ஒரு ஆடு குட்டியை பாத்துக்கிறது தேவையில்ல தானே? நான் பாக்குறதெல்லாம் இருக்கட்டும் முடியும். அன்னைக்கிலே உன் மாமியால நாத்தனாலும் ஊரெல்லாம் சொல்லி வந்தாளுக சடங்குக்கு, உன்கிட்ட சொன்னாளுகளா இல்லையா? அதானே கேட்டேன். வந்த வேலையை எவளும் பாக்குறது இல்ல, வாய் விடுங்கிறதுல தான் குறியா இருக்காளுக. சொன்னாங்க போகத்தே வேணும். 10 வகை பட்டெடுத்து 16 வகை சீர் எடுத்து போகணும். எல்லாரும் வந்துருங்க தட்டு தூக்குறதுக்கு. என்னடி இவ இப்படி நக்கல் பண்றா? சொல்லலையான்னு தானே கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஏ ஆத்தா, உனக்கு தெரியாது அவளுக்கு சொல்ல மாட்டாளுகன்னு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வாய் பிடுங்கிக்கிட்டு இருக்க. வந்த வேலையை பார்த்துட்டு போ. இவ ஒருத்தி அடியில நெசமாத்தேன் சொல்லலையாடி? ஊரே சொல்லி வந்தாளுக, அப்ப உனட்டு சொல்லலையாம்படி? அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கான்னு அவளுக்கு? ஆத்தாளு மகளை ஏந்த இப்படி என்னத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு திரியறது மாதிரி திரியிறாளுக. பொம்பளையில பாரு பொம்பளையில. ஏக்கா, துவச்சிட்டீங்கன்னா சரி வா கிளம்புவோம். எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுல வேலை இருக்கு. பாடி நெடுவழி போவோம். என்னத்தா நான் கேட்கவும் தான் கிளம்புறீங்களாக்கு? ஏத்தா நீங்க கேட்கறதுனால என்ன இருக்கு? நான் அந்த துணியை துவச்சிட்டேன், அலசிட்டு ஓட வேண்டியதேன். கம்மாயிலேயே காத்துக்கிட்டு இருந்தா மற்ற வேலையை யார் பாக்குறது? இங்க வேற அன்னைக்கிளி, நான் என்னடா ஆத்தா அப்படி சொல்றா நீ நினைச்சாலும் பரவாயில்ல. 10 வகை பட்டெடுத்து நீ கொண்டு அவளுக்கு பக்குவமா போடலைனாலும் மாமன் கையில இருந்து கிடைக்கிற கூறப்பட்டுக்கு இருக்கிற மதிப்பே வேற. உரிமையை விட்டு கொடுத்துடாதியே. இங்கே கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்கோ சரி வா கிளம்புவான்.
ஆமாடி என்னைக்கிளி, கருப்பாயி சொல்றதும் பேரு 1000 பேர் வந்து அந்த சகையில நின்றாலும் நீனு உன் புருஷனும் போய் நிக்கிறது மாதிரி வருமா? அவளுக்கு 5000 ரூபாய்க்கு இல்ல 10,000 ரூபாய்க்கு பட்டெடுத்து போட்டாலும் உன் கையால 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி போடுறது மாதிரி இருக்காது. அதனால பார்த்து நடந்துக்கிறங்க. பாவம் அந்த குட்டி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் என் மாமே எனக்கு தலைக்கு தண்ணி ஊற்ற வரல, எனக்கு என்ன நல்லது கெட்டது செஞ்சான்னு சொல்லத்தானே செய்யும். அடுத்தவங்க 1000 பேர் வந்து நிக்கிற இடத்துல தாய்மாமே வந்து நிக்கலைன்னா அவளுக்கு உறுத்து இருக்காது. இதெல்லாம் அந்த கிளவிட்டையும் கிளவி மகட்டையும் போய் சொல்லு. அக்காட்ட எதுக்கு சொல்றிய? ஆளுகள்லாம் நம்ம பேச்சை கேட்பாளுகள் அடியே. அப்புறம் அக்கா மட்டும் கேட்கணுமா? யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். வந்து சொன்னா போயிருக்கோம், வந்து சொல்லல போகாது, அவ்வளவுதான். இதுக்காக வழிய போய் நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் சுயமரியாதைங்கிறது முக்கியம். எங்க அக்கா கிட்ட அது நிறையவே இருக்கு. போதும் போதும், அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும். ஏக்கா வாளியை தூக்கிட்டு வாக்கா. கேட்டில என்ன அவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க? நான் ஏத்தியும் விடல இறக்கியும் விடல. எல்லா இடத்துலயுமே அக்காவும் மாமா வந்து இறங்கி போகணுமா? ஏன் அவளுகளுக்கு தேவை, அவளுகளுக்கு சகன் இருக்கணும்னா அவளுக்கு வந்து கூப்பிட வேண்டியதானே? சும்மா நமக்கு எதுக்கு வம்பு? எவளோ எப்படியோ போயிட்டு போற. இந்த காலத்துல நல்லதும் சொல்லக்கூடாது, பெல்லதும் சொல்லக்கூடாது. அதான் நடி மொட்டைக்காரி என்ன இப்படி வெட்டிட்டு போறாளுக. இந்த பெரிய மனுஷி எல்லாம் ஒரு வார்த்தை நல்லதை பெல்லதை சொல்லலை, இன்னும் நாளைக்கு அது வந்துடக்கூடாதுன்னு சொல்றான். அவளுக்கு கேட்டா கேட்கறாளுக, கேட்காட்டி போறாளுக. நம்மளுக்கு என்ன செய்யுது? அம்பிடுத்தேன். ஆமா சரி வந்துருடி முனியம்மா. அப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. சரி வாமா மாமா, ஒரே வீட்டுல 1 மணி நேரம் நிப்பியா? அடுத்தடுத்து போவேனம்மா. நீ என்னடியே அடுத்தடுத்து பிச்சை எடுக்க போறது மாதிரியே பேசுற? எல்லாம் சொல்லுவ, நேரம் ஆச்சுல்ல. சரி வா வா போமா வா. இவன் வரா, என்னடி நிக்கிற? வா போவான். ஊர்ல முக்கியமான ஆளுங்க ஒரு ஆளு விடாம சொல்லியாச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் பேருக்கு சொல்லணும்லடி. வா போவான். அப்புறம் கறி சோறுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாயாட்டமா வழிய வந்து உட்காந்துட போறாங்கம்மா. பார்த்து, நான் இத்தனை பேருக்கு இம்புட்டு தானே சொல்லி வச்சு சமைக்க போறேன். ஏன்டி இப்படி சம்மந்தம் இல்லாம பேசுற? அங்கிட்டு பாரு, யாரு நிக்கிறான்னு பாரு. யாரு? ஓ இவனா? ஆமா ஆமா. அப்புறம் அது வாட்டுக்கு ஆக்கி போட்டு வீண் ஆக்கிட கூடாதுல்ல. நிறைய போட்டு வீண் ஆயிடுச்சுன்னா கூட ஏதாவது ஆசிரம் கிசிரமத்துக்கு கொடுக்கலாம். ஆனா வழியில போற வர்றதுகள்லாம் வந்து உட்காந்து வக்கனையா திங்கணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம உள்ளவங்களுக்கு பத்தாம போயிரும்ல. அதுக்காக சொன்னேன். நல்ல ரோசக்காரன் யாரும் சொல்லி விடாம படிவாசம் மிதிக்க மாட்டேன். ஆமா ஆமாம்மா, தாய்மாமன்கிற முறைக்கு மாதவண்ணனும் ஜில்லுவும் இருக்காங்க. அத்தைங்கிற முறைக்கு என் ஃப்ரெண்டு குஞ்சா இருக்கா, அவ புருஷன் இருக்காரு. மற்ற நாய்ங்கள நம்ம எதுக்கு எதிர்பார்க்க போறோம்? சொல்லி அனுப்பிட்டா மட்டும் வகை வகையா வண்டி கட்டி வந்து வருஷம் வச்சிருவாங்களாக்க. வாடியே வெறும்பைய சிரிக்கி வயலும் போறத பாரு. பொக்கி பயலா ஒண்ணும் இல்லையா? வெறும்பயலுக்கு வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீராப்புக்கு கூட 2 அழுகி போன மாம்பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு கொண்டுட்டு வருவேண்டி. அப்படி ஒன்று நடந்தாலே இருக்கு. அதுதான் சாக்குன்னு அவனை அங்கனையே அசிங்கப்படுத்தி அனுப்பல. என் பேர் லைலா இல்ல. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கே, இதை அவ யூஸ் பண்ணேன்னு சொன்னால, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இதையே ஆர்டர் போடணும். நிம்மி அப்பா. அம்மா எங்கம்மா? அம்மா இப்பதான்ப்பா துணி துவைக்க போனாங்க. சரிம்மா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அன்னைக்கு எனக்கு ஒரு மேக்கப் திங்ஸ் வேணும்னு சொன்னேன்ல, இன்னைக்கு அது ஆஃபர் போட்டிருக்காம்ப்பா, வாங்கி தரீங்களா? வாங்குவோம்ப்பா. அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்லப்பா, இன்னைக்கு ஆஃபர்ல இருக்கும்போதே வாங்கிடலாம்ப்பா. அப்புறம் ஆஃபர் போயிடுச்சுன்னா ரேட்டு கூடிரும். வாங்குவோம்ப்பா. கையில காசு வேணும்ல. எம்புட்டு போட்டிருக்காங்க? 1+1 ஆஃபர்ல போட்டிருக்காங்கப்பா. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 1 700 ரூபாய். ஒன்று 700 ரூபாயா? என்னப்பா இம்புட்டு காசு சொல்ற? மேக்கப் போடுறதுக்கா இம்புட்டு காசு? இந்த ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும் காஸ்ட்லிப்பா. ஆனா இது 700 ரூபாய்க்கு வாங்கினா எப்படியும் 6 மாசத்துக்கு வரும். நான் டெய்லி போட மாட்டேன்ப்பா. நீ நேச்சுரலாவே நல்லா தானடா இருக்க, எதுக்கு கண்டதையும் போட்டுக்கிட்டு? மூஞ்சியில பருகுரு வந்துச்சுன்னா வீணா போயிருமாக்கா. அதெல்லாம் வராதுப்பா, இது டெஸ்டட் ப்ரூஃப் தான். நல்ல க்ரீம்பா, ப்ளீஸ்ப்பா. இது ஒரே ஒரு க்ரீம் மட்டும் ஆர்டர் போட்டுக்கிறேனே. சரி போட்டுக்க. ஆனா அப்புறம் அம்மா கிட்ட ஏதாவது மூஞ்சி மோரில் வந்துச்சுன்னு திட்டுவாங்கன்னா என்னைய மாட்டி விடக்கூடாது. இல்லை ஒன்றும் வராதுப்பா. நாங்கள் ஹாஸ்டலில் என் ஃப்ரெண்டோடது 1 வீக் 10 days நான் யூஸ் பண்ணேன், ஒன்றுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு. சரி ஆர்டர் போடு, அப்பா நாளைக்கு காசு தரேன். சரிப்பா. ஆமாம் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லையம்மா, சும்மா தான் இருக்கேன். இல்லை, வீட்டுக்குள்ளே வரும்போதே அன்னைக்கிளின்னு கூப்பிட்டுட்டே வருவீங்க. இன்னைக்கு எதுவுமே பேசாமல் கம்முன்னு வந்து உட்காடுறீங்க, என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ இருக்கு. அத்தையும் அப்பத்தாவும் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க போல.
ஆமாப்பா, நம்ம வீட்டை தாண்டி தான் போய் எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. அம்மா நிக்கும்போது கூட ஜாடையா திட்டிட்டு போச்சு தெரியுமா? என்ன சொன்னா? ஏதோ அப்பத்தா ஜாடை பேசுதுப்பா. என்ன சொன்னாங்க? எப்போதும் போலதான், பெரும்பைய அவன் இவன் அந்த மாதிரி. போகட்டும் போகட்டும், சரி விடு. அம்மா எதுவும் சண்டைக்கெல்லாம் போகல? இல்ல, ஆனா எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு நான் போய் அப்பத்தாவை பிடிச்சி கிழிச்சு விட்டுருப்பேன். அம்மா தான் தேவையில்லாம வம்பு வச்சுக்காதேன்னு பேசாம இருக்க சொல்லிருச்சு. நீ சின்ன புள்ள, அப்படிலாம் எங்கேயும் போய் படக்குன்னு பேசக்கூடாது. படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், சரியா? அதுக்காக எப்ப பார்த்தாலும் ஜாடை பேசி உங்களையும் அம்மாவையும் திட்டிக்கிட்டே இருந்தா அவங்க போய் யார்கிட்டயும் சொல்றதுன்னா சொல்ல வேண்டியதானப்பா. எதுக்கு நம்மள ஜாடை பேசணும்? அவங்க குணம் அப்படிதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அதோட நம்ம விட்டுட்டு ஒதுங்கிடணும். துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கி நில்லுன்னு எதுக்கு சொல்றாங்க? அந்த மாதிரி பாத்துக்கிற வேண்டியதான். உங்க வீட்லயே இந்த நிவி பிள்ளை மட்டும்தான்ப்பா நல்ல பிள்ளை. அதுக்காகத்தான் நானும் பாக்குறேன். பாக்குறீங்களா? அப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டு போன உங்க வீட்டுக்கு போறீங்களா? ஃபங்க்ஷன்லாம் நம்ம போக கூடாதுப்பா. நேற்று நீந்தான் நிவிக்காக போகணும், போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னேன். அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி பேசும்போது பாவமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்காக போகலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மாவுக்கும் அம்மாச்சிக்கு தான் இவ்வளோ திமிர் இருக்குல்ல, அப்ப நமக்கு திமிர் இருக்கணும்லப்பா. நம்ம எல்லாம் போவே கூடாது. சரி சரி போவேனா? அப்பாவுக்கு ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வாப்போ. அப்பா, நீங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. சரிடா, போய் அப்பாவுக்கு ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வாப்போ. சரி. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது.